ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் shakthivel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. சென்னையில் மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. அண்ட் வந்து ஓரளவுக்கு கார்டன் சூப்பராகவே இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை எங்கள் கார்டன் பொறுத்த வரைக்கும். நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு 3 அற்புதமான டிப்ஸ், அதாவது சிம்பிளாக வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 3 அற்புதமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு எனக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ முதல் டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கி ஏந்திரிச்ச உடனே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இல்லை பாய் நம்ம படுத்திருந்தோம்னா அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக நம்ம வைக்கிறது வந்து நிறைய பேர் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வேறு யாரையாவது பண்ண சொல்லுவோம். நம்ம படுத்த இடத்த இல்லாமல் நம்ம அம்மாவோ இல்லை வந்து ஒய்ஃபோ வேறு யாராவது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம படுத்த இடத்த நம்மளே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். காலைல ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சா அந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சேஞ்சஸ், இது என்ன சிம்பிளான விஷயம் தானே, இதெல்லாம் என் லைஃப் என்ன இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, அதை கம்ப்ளீட்டடாக பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பக்காவாக பண்ணுறீங்க, அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்த வைக்கிறீங்க காலைல எழுந்திரிச்ச உடனே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கை காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற நமக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு தாட் வந்துடும். ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது அந்த டேவே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சின்ன விஷயம்தான், பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து திருப்பி ஏதாவது உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ப்ராப்ளம் வருது, ஏதோ வந்து டக்குன்ட்டு ஈவினிங் வரீங்கன்னா அந்த டைமில் பெட் கலைஞ்சிருக்காது, அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் படுத்து தூங்கும் போதோ நைட் படுத்து தூங்கும் போதோ அந்த டைமில் நீங்கள் வந்து டயர்டாக இருக்கிற டைமில், அப்செட்டாக இருக்கிற டைமில் பெட் அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு ரொம்ப எரிச்சலாக வந்து பண்ண தேவையில்லை. ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக பண்ணும்போது உங்களுக்கு பிரெயின் வந்து அதை பக்காவாக எடுத்துக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளான விஷயம் தான், பட் ஆனால் பக்காவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்காதீங்க. காலைல எழுந்திரிச்சோடனே அலாரம் வச்சு தான் நிறைய பேர் படுக்கிறோம் ஃபோனில், எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் ஃபோன் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு வால் கிளாக் வாங்கிட்டு, செல்ஃபோன் இல்லாமல் அந்த வால் கிளாக்கில் அலாரம் வச்சு நீங்கள் அதுலேருந்து எழுந்திரிச்சு பாருங்கள். காலைல எழுந்திரிச்சோடனே ஃபோனை ஓப்பன் பண்ணாதீங்க, நியூஸ் ஓப்பன் பண்ணாதீங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க, யூடியூப் பார்க்காதீங்க, வாட் எவர். நீங்கள் காலைல எழுந்திரிச்சோடனே ஃபோன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. காலைல எழுந்திரிச்சு ஒரு 1 hour ஃபோன் யூஸ் பண்ணாமல் மற்ற எல்லா வேலையும் பாருங்கள், உங்கள் லைஃப் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்னால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுங்க. இப்போ வந்து ஈவன் இப்போ ரஜினிகாந்த் நடிச்சு 2.0 படத்தில் கூட செல்ஃபோன் வந்து எப்படி பறவைகளில் மற்ற ஜீவன்களில் வந்து எப்படி பாதிக்குது அப்படின்றத பற்றின படமாக தான் அது இருக்குது. ஸோ செல்ஃபோனோட வேவ்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு நிறைய டேமேஜ் கொடுக்கும். செல்ஃபோன்ஸ் படுக்கும் போது கூட பக்கத்தில் வச்சுட்டு படுக்காதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் செகண்டரி. நான் அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு டிவைஸ் வந்து நம்மளோட மூடை வந்து எப்படி சொல்கிறது, நல்லதா இல்லை கெட்டதான்றதா அந்த டிவைஸை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம எழுந்திரிச்சோடனே நம்மளோட விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டே நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து பிரெயின் ஓரளவுக்கு நல்ல வந்து உங்களுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாஸ்க் என்னென்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி வந்து இன்னும் டீப்பாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சோடனே தான் வந்து நம்ம தீட்டா ஸ்டேட்டில் இருப்போம். அதாவது தூங்குறதுக்கு போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ஃபாலேருந்து தீட்டா ஸ்டேட், அந்த வேவ் லென்த், பிரெயின் வேவ் லென்த் சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்னஸ் வந்து எழுந்திரிச்சோடனே இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து வரும். ஸோ அந்த டைமில் மொபைலில் நம்ம உள்ள கையில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ மொபைலில் என்ன இருக்கோ அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ காலைல எழுந்திரிச்சோன்னே நிறைய பேருக்கு வந்து ஐடியாஸ் வந்து நிறைய வரும். ஸோ அந்த டைமில் வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. உங்களை எதை வந்து திங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை திங்க் பண்ணி பாருங்கள். மைண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய விஷயத்த உங்களால் முடிவு எடுக்க முடியும் மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சோன்னே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த 3வது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணால் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, சின்ன ஆஃபீஸில் வந்து ஒரு கொலீக் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பண்ணியிருப்பாங்க, தேங்க்ஸ் பான்னு சொல்கிறது கூட வந்து ஒரு கிராட்டிடியூட் தான், ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமாக இருக்கும். எல்லாரும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப காமாக இருக்குங்க. இப்போது வீட்டில் வந்து எதாவது சமைக்கிறாங்க, இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சந்தோஷம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணும். அது திருப்பி உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஓகே நம்ம சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். திருப்பி ஏதாவது ஒரு சண்டை வரும்போது கூட இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் வெறுக்கவே மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ரிஷியேட், ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு. அதுவே உங்களுக்கு வந்து பிடிக்காதது யாராவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்றத சொன்னாலே நீங்கள் போதும். இப்படியே நீங்கள் சொல்லி பழகிட்டு, இல்லை இங்கே இதை இப்படி பண்ணியிருக்க வேண்டாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எடுத்துப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு நேச்சரை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து இப்போ தான் லைட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சென்னையில் மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார்டன் சூப்பராக இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ட்ரைனேஜ் ஹோல் கரெக்டாக இருக்கிறதுனால எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே எனக்கு வெளியில் போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. செடிகள்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு மழை விட்டுருக்கு. ஸோ இந்த 3 விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Shakthivel. Have a happy gardening day.